வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வடலூர் வள்ளலார் இராமலிங்க சுவாமியடிகளாரின் கூற்றை உணர்ந்து விருந்தோம்பலுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் உங்களை திறமைமிகு தியாகம் மிகு தீபம் தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகின்றோம் நேயர்களே. இன்றைய தினம் நாம் பார்க்க போவது சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் என்றாலே நாடு நகரமெல்லாம் நடுங்கத்தான் செய்கிறது. நமக்கு நல்லது செய்ய போகிறாரோ அல்லது செய்ய போகிறாரோ என்றெல்லாம் எல்லோரும் அலறி அடித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒருவர் செல்வம் இல்லாமலும் இருக்க முடியும், கல்வி இல்லாமலும் இருக்க முடியும். ஆனால் உயிரில்லாமல் வாழ முடியுமா? அப்படிப்பட்ட அந்த உயிருக்கும் ஆயுள் காரகனாக விளங்குபவர்தான் இந்த சனி பகவான். ஒரு மனிதனை மகான் ஆக்குவதும், ஒரு மனிதனை மாமனிதன் ஆக்குவதும், ஒரு மனிதனை அரசனாக்குவது, இப்படியெல்லாம் பல லீலைகளை செய்வதும் இந்த சனி பகவான் தான். அது மட்டுமல்லாமல் பல கோடிகளுக்கு அதிபதியாக்குவதும், திடீரென்று திருக்கோடியிலே நிற்க வைப்பதும் இவருடைய வேலைதான். சனி பகவானுடைய அருள் பார்வை நம் மீது பட்டால் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் அவருடைய இருள் பார்வை நம் மீது விழுந்தால் எல்லாமே தவிடுபொடியாகிவிடும். இப்படி பலவிதமான ஆக்கலுக்கும் அழிக்கலுக்கும் உரிய கிரகமான சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக துலா ராசியிலே அமர்ந்திருந்தார். இப்போது விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். ஜெய வருடம் மார்கழி மாதம் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 16/12/2014 கிருஷ்ணபட்சத்து தட்சிணாயன புண்ணிய காலம், ஹேமந்த ருது, ஆக்ரயாகனம், தசமி திதி, அத்தம் நட்சத்திரம், சௌபாக்கியம் நாமயோகம், பத்தரை நாமகரணம், நேத்திரம் ஜீவனம், சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்திலே, பஞ்சபட்சியிலே, காகத்தின் நடைபயிலும் காலத்திலே காலை 8:46 துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் சனி பகவான் நுழைகிறார். 16/12/2014 முதல் 17/12/2017 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இந்த விருச்சிக ராசிக்குள்ளேயே இருந்து அவர் பலன்களை வாரி வழங்கப் போகிறார். கடந்த 2.5 ஆண்டு காலமாக வியாபார சின்னமான துலாம் ராசியிலே சனி பகவான் அமர்ந்து வியாபாரத்தை முடக்கினார். உலகெங்கும் பணப்பற்றாக்குறையும் வேலையில்லா திண்டாட்டங்களும் அதிகரித்தது. ஆனால் இப்போதோ விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். விருச்சிக ராசி சனி பகவானுக்கு கொஞ்சம் பகை வீடுதான். விருச்சிக ராசி அங்காரகனின் ராசியாகும். அங்காரகனின் ராசியிலே சனி பகவான் நுழைவதனால் உலகெங்கும் புரட்சிகளெல்லாம் வெடிக்கும். மக்களிடையே சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும். தன்னாடு தனக்குத்தான் சொந்தம் என்ற ஒரு மனப்பான்மையும் மக்களிடையே உருவாகும். அது மட்டுமல்லாமல் சனி பகவான் விருச்சிகத்திலே அமர்வதனால் சகோதரங்களுக்கிடையே சச்சரவுகளெல்லாம் மூலம் மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தெருவில் நின்று போராடத் தொடங்குவார்கள். உண்ணாவிரதங்கள், ஊர்வலங்கள், இப்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களெல்லாம் உலகெங்கும் அதிகரித்த வண்ணம் இருக்கும். மக்களுக்கு உயிர் மீது பயம் இல்லாமல் போகும். குறிக்கோளை அடைவதற்காக எதையும் இழக்க தயார் என்ற சூளுரைகளெல்லாம் ஆங்காங்கே அதிகரிக்க தொடங்கும். உலகெங்கும் புதிய கட்சிகளெல்லாம் உருவாகும். புதிய இயக்கங்களெல்லாம் உருவாகும். உலகெங்கும் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு நவீன சட்டங்களெல்லாம் உருவாக்கப்படும். அது மட்டுமல்லாமல் உலகெங்கும் இராணுவத்திற்கு அதிகமாக நிதிகளெல்லாம் ஒதுக்கப்படும். தீவிரவாதிகள் நவீன தாக்குதல்களை ஏற்படுத்த திட்டமிடுவார்கள். அதாவது ரசாயன வெடிகுண்டுகள் அல்லது பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள், அதாவது நோய்களை பரப்பும் கிருமி தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. மக்களிடையே ஒரு விதமான சலனமும் போராட்ட உணர்வும் இந்த 3 ஆண்டு காலத்திற்கு உலகெங்கும் அதிகரிக்கும். உலகெங்கும் மழையின் அளவு குறையும். அதே போல தானியங்களின் விளைவும் குறையும். குறிப்பாக துவரம்பருப்பு, கடலை பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகை தானியங்களுடைய விளைச்சலெல்லாம் எதிர்வரக்கூடிய 3 ஆண்டு காலங்களுக்கு உற்பத்தியெல்லாம் குறையும். துவரம்பருப்பு போன்ற பருப்பு வகைகளுடைய விலை அதிகரிக்கும்.
மணல் செங்கல் இல்லாமல் புதிதாக கட்டிடங்கள் கட்டக்கூடிய வசதிகள் உருவாகும். அதாவது கட்டுமான பொருட்களினுடைய தரம் உயர்த்தப்படும். மணல் செங்கல் இல்லாமல் பிற வகைகளை பயன்படுத்தி வீடுகள் பெரிய கட்டிடங்கள் கட்டக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களெல்லாம் நடைமுறைக்கு பரவலாக வரும். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட கனிம பொருட்கள் கரிம பொருட்களுடைய விலைகள் தொடர்ந்து சரியும். தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கும். வெள்ளியின் விலையும் அதிகரிக்க தொடங்கும். உலகெங்கும் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். ஆனால் சகோதரங்களிடையே ஒற்றுமையினுடைய அளவு குறையும். கூட்டு குடும்பங்களெல்லாம் நலிவடையும். பிரிவினைகள் அதிகரிக்க தொடங்கும். இந்த சனி பகவான் விருச்சிகத்திலே அமர்வதனால் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதாவது வீடு காணி சம்பந்தப்பட்ட வழக்குகள் உலகெங்கும் அதிகரிக்க தொடங்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வழக்கு தொடரக்கூடிய மனப்பான்மை மக்களிடையே உருவாகும். வாகன விபத்துகளெல்லாம் அதிகரிக்கும். அதே போல சாலை விபத்துகள், விமான விபத்துகள், கடல் வழி தாக்குதல்கள் இவையெல்லாம் உலகெங்கும் அதிகரிக்க தொடங்கும். விலைவாசி உலகெங்கும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாமல் எலக்ட்ரானிக் சாதனங்களெல்லாம் அதிகளவு உற்பத்தியாகும். ஆடியோ வீடியோ சாதனங்களினுடைய விலை மேலும் குறையும். அதே போல மின் பற்றாக்குறை உலகெங்கும் அதிகரிக்கும். உலக நாடுகள் அணுமின் திறன், அதாவது அணுமின் உலைகளை அதிகமாக உருவாக்குவார்கள். அதன் மூலமாக மின் உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. மின்சார சாதனங்களின் உற்பத்தி அதிகரிக்கும். மின்சார சாதனங்களுடைய விலை அதிரடியாக குறையும். அதே போல வாகன உற்பத்தி எல்லாம் உலகெங்கும் அதிகரிக்கும். வாகனங்களின் விலையும் இந்த 3 ஆண்டுகளுக்கு விழும். இந்த 3 ஆண்டுகளிலே முடக்குவாதம், அதே போல வெண்தழும்புகள், தோல் நோய்கள் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய, இவற்றையெல்லாம் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய புதிய மருந்துகளெல்லாம் கண்டறியப்படும். அது மட்டுமல்லாமல் பாம்பு, தேள், நண்டு, மீன் ஆகிய உயிரினங்களிலிருந்து புதிய பொருள்கள் எடுக்கப்பட்டு, அதாவது ரசாயன கலவைகள் எடுக்கப்பட்டு அவற்றின் மூலமாக கேன்சர் உள்ளிட்ட பெரிய நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய புதிய மருந்துகளெல்லாம் இந்த 3 ஆண்டு காலத்திலே புதிதாக கண்டறியப்படும். எலியை பயன்படுத்தி புதிய சோதனைகளெல்லாம் கண்டறியப்பட்டு பெரிய நோய்களுக்கான தீர்வெல்லாம் இந்த 3 ஆண்டுகளிலே புதிதாக கண்டறியப்படும். அதே போல முடக்குவாதம் போன்றவற்றை நீக்குவதற்கும் புதிய மருந்துகளெல்லாம் கண்டறியப்படும். உலகெங்கும் அதாவது எல்லை மீறிய தாக்குதல்கள், எல்லை தாண்டிய தாக்குதல்கள் எல்லாம் அதிகரிக்கும். சாஃப்ட்வேர் துறையிலே அதாவது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக 35 வயது முதல் 45 வயது வரையில் இருப்பவர்களுக்கு அதிக அளவிலே சோதனைகள் அதிகமாகும். வேலையில்லா திண்டாட்டங்களும் அதிகரித்து காணப்படும். அதே போல உலகெங்கும் அரசு பங்குகளெல்லாம் தனியார்களுக்கு தாரை வார்க்கப்படும். இந்த 3 ஆண்டு காலத்திலே அதாவது நதிகளை சுத்தப்படுத்துவதற்கும் நதிகளை ஒருங்கிணைப்பதற்கும் அதிக நிதிகளெல்லாம் ஒதுக்கப்படும். உலகெங்கும் நீர்நிலைகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க புதிய சட்டங்கள் வரும். சுற்றுலாத்துறை வேகமாக வளரும். மக்களிடையே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த 3 ஆண்டு காலத்திற்கு அதிகமாக உருவாகும். அதே போல இளைஞர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நடுத்தர வயதில் இருப்பவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். அதே போல இரத்த நோயாளிகள் அதிகரிப்பார்கள். அதாவது பிளட் ப்ரெஷர் போன்ற இரத்த நோயாளிகள், இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களெல்லாம் அதிகமாகும். இரத்தத்தை பாதிக்கக்கூடிய நுண்கிருமிகளெல்லாம் அதிகரிக்கும். ஏனென்றால் இரத்த காரகனாகிய செவ்வாயின் வீட்டிலே இந்த சனி பகவான் அமர்வதனால் இரத்தத்தை பாதிக்கக்கூடிய, இரத்தம் சீக்கிரம் மாசுபடக்கூடிய நோய்களெல்லாம் அதிகமாகும். ஹீமோகுளோபின் குறைவால் அதிகமானவர்கள் பாதிக்கப்படுவார்கள். சனி பகவான் ரிஷபத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் கண், காது, மூக்கு, மூளை உள்ளிட்ட குறைபாடு உள்ள குழந்தைகள், அதாவது ஆட்டிசம் குழந்தைகளுடைய பிறப்பு அதிகமாகி கொண்டே போகும். பிறப்பிலேயே ஊனமுற்ற பிள்ளைகளின் பிறப்பும் இந்த 3 ஆண்டுகளுக்கு அதிகரித்து கொண்டே போகும். இந்த 3 ஆண்டு காலத்திலே பெண்களுக்கு
கொஞ்சம் உரிமைகளெல்லாம் மறுக்கப்படும். என்றாலும் அதையும் தாண்டி பெண்கள் எல்லா வகையிலும் பிரபலம் அடைவார்கள். எல்லா வகையிலும் முன்னேறி சாதிக்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். வயதான பெண்மணிகள் அதிகமான சாதனைகளை இந்த 3 ஆண்டு காலத்திலே செய்து கொண்டிருப்பார்கள். உலகெங்கும் அணு உலை ரகசியங்கள், இராணுவ ரகசியங்கள் எல்லாம் வெளியாகும். பிரபலமானவர்களுடைய நிழல் உலக, அதாவது நிழல் நடவடிக்கைகள் எல்லாம் அதிகமாக வெளியாகும். அதனால் உலகெங்கும் பரபரப்புகளெல்லாம் தொற்றிக்கொள்ளும். அதே போல் இந்த 3 ஆண்டு காலத்திலே அரசியலிலே பெரிய மாற்றங்களெல்லாம் வரும். எதிரும் புதிருமாக இருப்பவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் உருவாகும். அதே போல் புதிய கூட்டணிகளெல்லாம் உலகெங்கும் உருவாகும். இந்த 3 ஆண்டு காலத்திலே சனி பகவான் விருச்சிகத்திலே அமர்வதனால் மக்களிடையே சேமிக்கும் எண்ணம் குறையும். ஆனால் வீடு வேண்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அதிகரிக்கும். வாகன வசதியெல்லாம் பெருகும். மக்களிடையே ஒரு பரபரப்பு இருந்தாலும் மற்றொரு பக்கம் ஒரு மனக்கவலையும் அமைதியற்ற போக்கும் இந்த 3 ஆண்டு காலத்திலே உலகெங்கும் சனி பகவான் உண்டாக்குவார். பரிகாரமாக, அதாவது 12 ராசிக்காரர்களும் பரிகாரமாக, பூமிக்காரகன் சகோதரக்காரகனாகிய செவ்வாய் வீட்டிலே சனி பகவான் அமர்வதனால் விளைநிலங்களை விற்காமல் இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடராமல் இருப்பது நல்லது. விபத்தில் சிக்கியவர்களுக்கு மறவாமல் முதலுதவி செய்யுங்கள். முடிந்தால் இரத்த தானமும் செய்யுங்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு மனசாட்சியுடன் செயல்பட்டு மற்றவர்களுக்கு உதவுவதும் நல்லது. ஆக மொத்தம் இந்த சனி மாற்றம் உலகெங்கும் அமைதியின்மையையும் அதிருப்தியையும் உருவாக்குவதுடன் ஒரு பக்கம் சிற்றின்ப ஆசைகளை அதிகப்படுத்துவதாகவும் அமையும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களாக 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களை பார்ப்போம்.